அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய இடமானது சேலம் வலசியூர் பகுதியிலே அமையப்பெற்றிருக்கக்கூடிய பள்ளிப்பட்டி என்கின்ற இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அகத்தியர் ஞான தவக்குடில். இந்த இடத்திலே இன்றைக்கு சிறப்பான பௌர்ணமி பூஜைகள் நடைபெற்றது. அந்த பூஜையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அகத்தியர் பெருமானுடைய அருளை பெறுவதற்காக பல்வேறு அன்பர்களும் வந்திருந்து இந்த பூஜையிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த சித்தர் பீடத்தை அமைத்த அகத்தியர் ஞான தவக்குடலை நிறுவிய சித்த மருத்துவர் சேலத்தைச் சேர்ந்த ஐயா அகத்தியர் பெயரை தாங்கிய அகத்தியர் பிரபு ஐயா அவர்கள் இந்த சித்தர் ஞான பீடத்தை நிறுவி அகத்தியர் தவக்குடலை இங்கு ஏற்படுத்தி மக்கள் அனைவரும் சித்தர்களை பற்றியும் ஞானிகளை பற்றியும் தெரிந்து கொண்டு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ்வாங்கு வாழ சித்தர் நெறிகளிலே அவர்கள் உணர்த்திய யோக கலைகளை பற்றியும் வாசியை பற்றியும் தியானத்தை பற்றியும் ஐயா அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து பூஜைகளை மேற்கொண்டு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி மகான் அவதரித்த தினமான ஆயில்ய நட்சத்திரம் அன்று இங்கு சிறப்பான அன்னதானமும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அடிப்படையில் அவர் ஒரு மிகச்சிறந்த சித்த மருத்துவர். தாது வர்க்கம், மூலிகை வர்க்கம், ஜீவ வர்க்கம் என்று சித்த மருத்துவத்திலே 3 பெரும் பிரிவுகள் உண்டு. மூலிகை, தாது, ஜீவ வர்க்கம். இதை எந்த வர்க்கமாக இருந்தாலும் அதில் சித்தர்கள் சொன்ன மருந்துகளை மிகச் சிறப்பாக செய்து நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இது சித்தர்களுடைய அருளால் மட்டுமே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பெற்ற திரு அகத்தியர் பிரபு அவர்கள் சொல்லுங்க, எப்படி நீங்க ஒரு மருத்துவராக அப்படியே பயணிக்காம இப்படி ஒரு குடிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய நோக்கம்? அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். என் பேர் அகத்தியர் பிரபு. சின்ன வயசுலேருந்தே குள்ளமாக அகத்தியர் மாதிரி இருக்கிறதுனால என்ன எல்லாரும் அகத்தியர் அகத்தியர்னு கூப்பிட்டு அகத்தியர் பிரபுவாக ஏற்பட்டுருச்சு. பொதிகை மலை, வெள்ளிங்கிரி மலை, சதுரகிரி மலை, அதே மாதிரி இப்போ கஞ்ச மலை, இந்த மலைகளெல்லாம் சென்று எங்கேயாவது நம்ம சித்தரை பாத்திர மாட்டோமா, சிவபெருமானை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி காடு மேடெல்லாம் திரிஞ்சு அதற்கப்புறமே மிகப்பெரிய குருநாதர்களை எல்லாம் பெரிய தவ யோகிங்கள்லாம் சந்தித்து அவங்களுடைய வழிகாட்டுதலின்படியும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் அதன் பிறகு சுற்றியே திருவதில்லை சூட்சமும் சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம், மோட்சம் அதை பெறுவதற்கு சூட்சமும் சொன்னேன் முறைமையுடன் பொய் களவு கொலை செய்யாதே, காய்ச்சலோடு கோபத்தை தள்ளி போடு, பாய்ச்சல் அது பாயாதே பால் போகாதே என அகத்திய பெருமானுடைய பாட்டுக்கு இணங்க அவருடைய திருவடிகளை சரணடைந்து பொதிகைமலையை சென்று ஐயாவுடைய லிங்கம் ஐயாவிடம் தியானித்து அந்த அருவி தண்ணீரிலே முழுகி மூச்சை கும்பகத்தில் வைத்து அங்கிருந்து லிங்கம் கொண்டு வந்து இந்த உலக மக்கள் பிணித்திடவும் உலக மக்கள் நோய் நொடி இன்றி துன்பமின்றி வாழவும் வேண்டி ஐயாவை இந்த சேலம் பகுதி வளைசூர் அருகில் உள்ள குள்ள கவண்டனூர் என்று அழைக்கக்கூடிய இப்பகுதியில் கொண்டு வந்து நிறுவும்படி அகத்தியர் ஐயாவுடைய உத்தரவு ஆகையினால பல இடங்களிலே இடம் பார்த்தும் அமையாமல் இந்த இடத்துல ஐயா நான் இங்கே சூட்சமாக இருக்கேன்னு சொல்லி இந்த இடத்த காமிச்சு இங்கே பார்த்த உடனே இந்த இடம் ஐயாவுக்கு நிர்ணயித்து ஐயாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த திருவுருவம் பொதிகை மலையில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி இது 2-3வது ஆக இந்த திருவுருவம் அங்கே வடிவமைக்கப்பட்டு ஐயா இங்கே நின்ற கோலத்தில்
ஆசீர்வாதம் பண்ணுவார். பொதிகை மலையில அவர் நின்ற கோலத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி அங்கதாங்க அங்க இருக்கிற அருவிகள்ல நீங்க மூச்சடக்கி கும்பகத்துல இருந்து அங்கிருந்து லிங்கத்தை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அது வந்து 2013க்கு போய் அங்க இருந்து ஐயாவுடைய உத்தரவின் பேர்ல கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஐயாவுடைய பிரசன்னம் வந்து பல முறை கண்டிருக்கேன். ஐயா பல ஞானிகளையும் காட்டியிருக்காரு, பல சூட்சமமான விஷயங்களையும் உணர்த்தியிருக்காரு. ஐயா வந்து யார் வந்து ஐயாவை வணங்கினாலும் கேட்டாலும் அந்த அந்த வரங்களை வாரி தருவார். அது என்னுடைய அனுபவத்தில் கண்டது ஐயா. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே உலக மக்களின் நன்மைக்காகவே பல ஆய்வுகளை மேற்கொண்டு வாத வயது யோக ஞானத்தை சொல்லிட்டு போனாங்க. இது அவர்கள் கொடுத்த ஒரு அறிவு. இந்த அறிவு நம்மளோட முடிஞ்சிடாம எதிர்கால சந்ததிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நோக்கமாக இருக்குது. அதுக்காக இப்படிப்பட்ட கோயில்கள் எல்லாம் உருவாக்க முடியும். அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் வெளியே சொல்ல முடியும். இப்படி ஞானியர்கள் சொன்ன கருத்துக்களை மக்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், நீண்ட ஆயுள் பெறுவதற்கும், சகல ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கும், பிணியிலிருந்து நீங்கி மரணமில்லா பெருவாழ்வு அடையணுங்கிற அந்த நிலை வரைக்கும் சித்தர்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுல தலைமை சித்தராக இருக்கக்கூடிய மகான் அகத்தீசர் அவருடைய கருத்துக்கள் 1-2 பாடல் மூலமாக இதான் நீங்க சொல்லுங்க. சரி, மச்சிவாயம். ஐயாவுடைய பாடல்கள் ஏராளமாக இருக்கு. நம்ம யூடியூப்ல எல்லாரும் கண்டு அதை பத்தி கேட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னா நம்ம முன்ன பாடினது இறைவன் வந்து நமக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது. எத்திசை எங்கும் ஓடி எண்ணில்லாத நதிகளில் நீராடி சுற்றியும் தலைமுழுக சுத்த ஞானி ஆவானோ பக்தியுடன் அரண்பாதம் பணிந்திடாத பாவிகள் முக்தியின்றி பால் நரக கடலில் மூழ்கி நொந்து அலைவரே அப்படின்னு சொல்றாரு. அந்த அரண் எங்க இருக்காரு அப்படிங்கன்னா நமக்குள்ள இருக்காரு. அந்த அரணை வந்து நம்ம அறியாம எல்லா மக்களும் நதிகள், காடுகள், மலைகள் அப்படின்னு திரிஞ்சு கடைசியாக கடைசி நிலையில் வந்து தனக்குள்ளே இருக்கான் இறைவன் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிற நேரத்தில் அந்த நிலையை அடையிறதுக்கு உடம்பும் அவங்களுடைய உயிரும் ஒத்துழைக்கிறது இல்லை. ஆகையால் தான் இந்த இளைஞர்களை வந்து நான் 2015 ஒரு 18, 19, 21 ஆண்டு காலமாக முழுக்க இந்த ஞான கருத்துக்களை முகநூல் வாயிலாகவும், வாட்ஸ்அப் வாயிலாகவும், யூடியூப் வாயிலாகவும் நிறையா பேருக்கு கொடுத்துட்டு, அதன் பிறகு நோய் நொடி வரக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால இந்த ஞானத்தை இவங்க அடையணும் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மருத்துவ சேவையவும் இதோடு சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா. இதில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம என்ன மக்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியம். அதற்கு வந்து நம்ம சித்தர்களையும் ஞானிகளையும் வணங்கணும் அப்படிங்கிறத நான் அதிகமாக வலியுறுத்துறேன். உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ங்கிறாரு திருமூலர். அப்ப சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். இப்போ எனக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உடம்பை பாதுகாத்தாதான், அந்த ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நான் இதை காப்பாற்ற முடியும். அதற்காக சித்தர்கள் எண்ணற்ற மருத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருத்துவ துறையில நீங்க மூலிகைகளையும் ஆய்வு செய்து மூலிகை மருந்துகளையும் தயாரிக்கிறீங்க. அதே மாதிரி தாதுக்கள்னு சொல்லக்கூடிய நவ பாஷாணங்கள், உப்பினங்கள், இந்த மருந்துகளையும் கையாளுறத நானும் பார்த்திருக்கிறேன். அதே போல மேற்கொண்டு ஜீவ வர்க்கங்கள் அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில மருந்துகளையும் தயாரிக்கிறதையும் நானும் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில எந்த மருந்தாக இருந்தாலும் மக்களுடைய நோயை எளிமையாக தீர்ப்பதற்காகவும், அதே மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்களுடைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் பல மருந்துகளை நீங்க வாட்ஸ்அப்ல யூடியூப்லையும் பதிவிட்டு இருக்கீங்க. அதையும் பார்த்துருக்கிறோம். அதுல வந்து சேலம் அகத்தியர் பிரபுன்னு தான் அந்த யூடியூப், சேலம் அகத்தியர் பிரபு. இதுல போனா சித்தர்கள் சொல்லி கொடுத்த மருத்துவ செய்முறைகளை வைத்தியர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக
பாமர மக்கள் சின்ன சின்ன குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். எல்லா மருத்துவம் எல்லா வேலையும் செய்திட முடியாது, அது சரியானதும் அல்ல. அதனால இன்றைக்கு ஒரு சிறந்த மருத்துவரை அணுகி அந்த நோய் நாடல் அது எதனால வந்தது அதற்கான பிணி அறிந்து மருத்துவம் செய்து கொள்வதே சால சிறந்தது. இன்னைக்கு எண்ணற்ற பதிவுகள் இருக்கு சுய வைத்தியம் செய்து கொள்ற மாதிரி. அதுல இறுதியில நிறைய பேருக்கு தோல்விதான் ஏற்படுது. அது காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நித்தமும் மணித்துளைக்கு நீடுமுளை புக்கிருந்து கத்தியோ கதிரையோ கண்கள் மூடி என் பையன் எத்தனை பேரெனும் 8 2 10 அத்தனைக்கு தெற்குமோ அறிவில்லாத மாந்தரேன்னு சித்தர் பாடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தவம் செய்யறேன், நான் நிஷ்டையில இருக்கேன், நான் யோகத்துல இருக்கேன்னு அவங்களா பொய்யா ஏமாத்திக்கிறாங்க. ரொம்ப நாளாக இருந்து கடைசியாக இறந்துடுறாங்க. அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 8 2 அறியாமல் மாண்டறாங்க. அப்போ அந்த 8 2 அறிஞ்சிட்டு இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இந்த யோக கலையானது அவங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும். அவங்க வந்த பிறவி நோக்கத்தை நிறைவு செய்யலாம். அந்த 8 2 10 எதில் இருக்குது அப்படின்னா வாதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஐயா அகத்திய பெருமானும் யோகி முனியும் சொல்கிறாரு. யோகி முனியோடைய நூலில் அவர் என்ன சொல்கிறாரு, வாதம் விட்டால் ஞானம் போச்சுங்கிறாரு. இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க வராங்க, ஞானம் அடைஞ்சிட்டுன்னு உட்காந்துடுறாங்க, 10 15 100 சீடரை ஏற்படுத்திடுறாங்க. ஆனால் அவர் அதை சொல்லலை. முதல்ல நீ வாதம் பாரு, உனக்கு வாதம் சித்தி ஆனாதான் ஞானம் சித்தி ஆகும். அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? அதாவது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா நமக்கு கற்ப மருந்து தேவை, காயக்கல்பம் தேவை. இப்போ நம்ம பிறக்கிறோம், பிறந்த உடனே ஒரு 50 வருஷம் ஒரு 120 வருஷம் வாழ்கிறோம். ஆனால் ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்கிறோம். அப்போ நம்ம ஏன் வாழ்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த உடம்பு குறைஞ்சது ஒரு 2000 வருஷமாவது கெடாமல் அழியாமல் இருக்கணும். ஏன்னா இங்கே அவ்வளோ இருக்குது. அதான் ஒரு முன்ன பாடின பாட்டில் 6 கிடக்குதான். அதாவது 6 கிடக்குது. நித்தமும் மணித்துளைக்கு நீடுமுளை புக்கிருந்து கத்திய கதிரை என் பையன் எத்தனை பேர் என்னும் 8 2 10 அத்தனைக்கு தெக்குமா. அந்த அறிவு 6 பெருகி கிடக்குதான். அதை இவங்க சேர்த்துக்கல, கத்துறாங்க கதறாங்க, என்னுடைய மூர்த்தி என்னுடைய கடவுள் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்றாங்களே தவிர அதை இவங்க அறிஞ்சிக்கல. அதை இவங்க என்னைக்கு அறிகிறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும். அந்த 6 கிடக்கிற அந்த ஞான சிதறல்களை ஒன்று குவிக்கணும் அப்படின்னா இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 200 300 ஆண்டுகளாவது வாழணும். அப்போ இவங்க அவ்வளோ ஆண்டுகள் வாழணும்னா முதல்ல எதை ரெடி பண்ணணும்னா உடம்பு ரெடி பண்ணணும். உடம்பை ரெடி பண்ணணும். அதாவது உடம்பு தயாராக இருந்தால் தான் மனம் தயாராக இருக்கும். மனம் தயாராக இருந்தால் தான் ஆன்மா பலமாக இருக்கும். ஆன்மா மனத்தை கொண்டு இந்த உடம்பையும் மற்ற விஷயங்களையும் கிரகிச்சிட்டு வருது. அப்போ அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது அவங்க ஆன்மாவை போய் அடையிறாங்க. அந்த ஆன்மாவை போய் அடையும் போது அந்த ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்னா விழிப்பாகவும் வெளிப்பற்றதாகவும் இருக்குது. அதை நம்ம சித்தாந்த நூல் என்ன சொல்லுன்னா ஆன்மா அறிவுடையதுமாக அறிவு அற்றதுமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அறிவு ஊட்டணும் அப்படின்னா இந்த மனம் தெளியப்படணும். இந்த மனம் தெளியணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கற்ப மருந்துகளை அவங்க செய்யணும். கற்ப மருந்து செய்யணும்னா வாதம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏதோ ஒரு வைத்தியர் இவருக்கு வாதம் தெரியுதுன்னு எதையோ கொடுத்தாருன்னு ஒரு பாசான செந்துரத்தை சாப்பிட்டுட்டா அது தொந்தரவா போயிடும். அவங்களும் அந்த அந்த மருந்துகளை செஞ்சு சாப்பிடணும். அதுதான் அவங்களுக்கு சித்தி ஆனாதான் ஞான சித்தி ஆகும்னு யோகி முனிவர் சொல்றாரு. இப்போ போகர் அவருடைய நூல் 7000 பார்த்தா கூட கற்பம் உண்டு யோகம் பாருன்னு அதேதான். இப்போ கற்பம் காயங்கிறது உடல், கற்பங்கிறது அழியா நிலை. இந்த அழியா நிலையை தரக்கூடிய மருந்து எதுவோ அதுவே ரசவாதம் செய்யுது, கண்டிப்பா ஆல்கமி செய்யுது. அப்போ ரசவாதம் யாரால செய்ய முடியுமோ அவங்களால அவங்க தேகத்தை கல்பமாக்க முடியும். இப்போ எதுக்காக கல்பமாக்கணும்? ஏன்னா இன்றைக்கு இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் எடுத்துக்கோங்க, ஒரு 68 to 72 முடிஞ்சிருது. அப்ப சித்தர்கள் ஞானிகள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த ஆய்வுக்காக அந்த உடம்பை பயன்படுத்திட்டாங்க. இப்ப நமக்கும் யோகத்தின பத்தின விழிப்புணர்வு வேணும். அது கிடைக்கிற வரைக்கும், அந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு ஒரு
தீங்கு விடக்கூடாதுன்னா கல்பத்தின பத்தின விழிப்புணர்வு வேணும். அந்த கல்பம் சாப்பிட்டு பிறகு யோக மார்க்கத்தின் மூலமாக நாம ஞான மார்க்கத்தை அடையலாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனா என் பிரச்சனை தீரும், எதை சாப்பிட்டா பித்தம் தெளிக்கிறாங்க, அந்த மாதிரி பக்தி வழிபாட்டில் மட்டுமே பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. அதை நம்ம குற்றம்னு சொல்லிட முடியாது. அவங்க ஞானத்திற்கு எட்டியது அது. நீக்க மர நிறைந்திருக்கும் இறைவன் எல்லா இடத்துல இருக்கிறாருன்னா அதே இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது ஞானிகள் தானே. அந்த ஞான அறிவை அவர்கள் பெறக்கூடிய காலத்துல பக்தி வழிபாட்டிலே கோயில் கோயிலா போய் அலைஞ்சு கும்பிட்டாலும் தனக்குள்ள இறைவன் எங்க இருக்கிறாங்கன்னு தேடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க என்னுடைய அனுபவத்துக்கு ஏற்பட்டதை சொல்றேன். ஞானிகளை பிடிக்கணும். ஞானியர்களுடைய திருவடி சரணத்தை சரணாகதியாக. காசி ராமேஸ்வரம் கால் நோக சென்றாலும் ஈசனை காணுவையோ குதம்பாய் நீ ஈசனை காணுவையோ. ஈசன் எங்க இருக்கிறாரு? காசியில ராமேஸ்வரத்துல ஈசன் இருக்கிறாரு. அது பக்தி வழிபாடு. அதே காசி வழிபாடு அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை இங்க கவனிக்கணும். அப்போ காசி ராமேஸ்வரம் நமக்குள்ள இருக்கு. அந்த காசி ராமேஸ்வரம் எங்க இருக்கு, அதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சித்தர்கள் சொன்ன அந்த பேரறிவை நம்ம சிற்றறிவுக்கு கொஞ்சம் கிடைச்சதுனால இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இது மக்களுக்கு போய் சேரணும். அதே போல இப்போ நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த காலத்திலயும் செய்த மருந்துகள் சித்தர்கள், அதாவது தமிழ் மொழி இலக்கணம் தொல்காப்பியன்னு வச்சுக்கிட்டா அதுதானே மரபுல இருக்கு. ஆனா அந்த தொல்காப்பியருடைய குருவா மகான் அகத்தீஸ்வரர் வராரு, அவருடைய குருவா முருகப்பெருமான் வராரு. அப்ப முருகப்பெருமான் உபதேசித்ததை அகத்தியர் உணர்ந்து தொல்காப்பியருக்கு உணர்ந்து இப்போ அப்படிப்பட்ட தமிழ் மொழியில எந்த காலத்துல தோன்றுதுன்னே தெரியாதப்போ அப்ப எழுதின மருந்துகள் இன்றைக்கும் இருக்குதானே இருக்கு. அப்போ ஞானியர்கள் சித்தர்கள் சொன்னது எதுவும் இன்றைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க சொன்னது, அது உண்மையா போய் நீதான் கண்டுபிடிச்ச. இப்போ உங்க மருத்துவம் சார்ந்ததுல அவர்கள் சொன்ன மருந்துகளை செஞ்சு அதை ஒரு நோயாளிக்கு கொடுத்து குணப்படுத்தி அந்த வியப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு. பொதுவா வந்து நம்ம பேஷண்ட்டை வந்து காமிக்கிறது இல்ல, நம்ம வீடியோவிலையோ வெளியோ சொல்றது இல்ல. அது வந்து சித்தர்களுடைய நாகரிகம் அப்புறம் வந்ததுனால நாங்க ஒரு வீட்டுல போய் ஒரு பேஷண்ட்டே பார்க்க போறோம், பார்த்துட்டு வெளியே வரோம். அந்த ஊருக்காரங்க யாராவது எங்கே வந்தீங்க என்னன்னா எனக்கு ஒரு ரிலேஷன் அவங்க பார்க்க வந்து தான் சொல்லுவோம். மருந்து கொடுத்தோம் அவங்களை குணப்படுத்தணும்னு பொதுவில சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்கள காமிக்காம நான் சொல்கிறேன், புற்றுநோய் இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த புற்றுநோய் வந்து கண்ணை புற்றும், தொண்டை புற்று, இருதயம் பக்கம், அதாவது எங்கெல்லாம் லேசர் வைக்க முடியல, கத்தி வச்சா அவங்களுக்கு ஆபத்து, அவங்களுக்கு மெடிசன் மட்டும் இருந்தால் தான் பரவாயில்ல, வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, முதல் கட்டமாக இருக்குது ரெண்டாம் கட்டமாக இருக்குது, இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னாலும் சரி, அந்த புற்றுநோய்களை நம்ம குணப்படுத்திட்டு வரோம். சோரியாசிஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ், அது வந்து யாருக்கு வந்தாலும் குணப்படுத்த ரொம்ப கஷ்டம். அந்த ஃபங்கஸ், அந்த சோரியாசிஸ் தோல் நோய் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன முறைப்படி நம்ம அதுக்கான மருந்து வகைகள், செந்தூர வகைகளை கொடுத்து குணப்படுத்திட்டு வரோம் ஐயா. மேலும் வந்து இன்னும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூலம், சர்க்கரை நோய், இதெல்லாம் ரொம்ப வயிறு சம்பந்தமானது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு வரோங்க ஐயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நோய்களை காட்டிலும் நீங்க முதல்ல சொன்ன புற்றுநோய், கேன்சர்னு சொல்றோம், இது கர்மகாண்டமா சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா குட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலதான் இதுவும் சேர்ந்து வருது. அதே மாதிரி வந்து ஆண் பெண் நோயின்னு பின் வந்த இத குறிப்புகள்ல இருக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து
இந்த புற்றுநோயை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா அந்த குட்டம் அந்த வழியில் வந்ததாகவும் தான் குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது புற்றுன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா உடம்பு பூரா அந்த புத்து கூடு கட்டுற மாதிரி அந்த அந்த செல்கள் உள்ள கூடு கட்டிக்கிட்டே போகும், அதனால அதுக்கு புற்றுன்னு. பொதுவாக இப்போ கரையான் புற்று எடுத்துக்கோங்க, இப்போ இயற்கை சீற்றத்தினால கூட அழிக்க முடியாது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இந்த நோயும் இருக்குது. அப்படிப்பட்ட நோய், அந்த நோய்க்கான காரணிகள், அதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். அப்போ எங்க போனா என் நோய் தீரும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கு. அதுக்கான நல்ல மருந்துகள் வேணும் இல்லையா? அந்த காலகட்டத்துல நீங்க சித்தர்கள் சொன்ன அடிப்படையில் செய்யக்கூடிய மருந்துகள் பல பேருக்கு குணப்படுத்தி இருக்குது அப்படிங்கிற அனுபவம் இப்ப பெரும்பாலானவனுக்கு கிடைத்தால் அவங்க இந்த மருத்துவத்தை நாடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த வயது வித்தியாசம் பார்க்காமல் சின்ன குழந்தைகள் இருந்து அத்துணை வயதினரையும் இன்றைக்கு தாக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு நோயா இது இருக்கு. அதற்கு அடுத்தாலும் போல நீங்க சொன்ன மாதிரி காலாஞ்சி படை சொன்னதுனால இன்னொரு தகவல், நான் அஸ்ட்ராலஜர் ஜோதிடர். என்கிட்ட ஒரு 2-3 ஒரு 8 வயசு 10 வயசு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, இதை காப்பாற்ற முடியுமான்னு ஜாதகம் பார்க்கும்போது அதை காப்பாற்றுறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, டாக்டர்லாம் கைவிரிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது நான் ஐயா கிட்ட கேட்டு முழுக்க இந்த புற்றுநோய்க்கான மருந்துகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் திருவடியை வேண்டி அவர் கொடுத்த அறிவுல செஞ்ச மருந்துகள் தான் இது. அதனால இது குணப்படுத்துது. ஐயா சொன்ன அந்த ஒரு இதுல தான் அதை பண்ணது. குறிப்பா சித்தர்கள் இப்ப நாடி சாஸ்திரம் வச்சாங்க, வான சாஸ்திரம் சொன்னாங்க, ஜோதிட சாஸ்திரமும் இருக்கு. இப்போ வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த புற்றுநோய் உருவாகும், இந்த நோயை தீர்க்க முடியும் தீர்க்க முடியாது அப்படின்னு ஜாதக ரீதியா தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நீங்க கையாளுவீங்க? அது மருத்துவ ஜோதிடம்னு சொல்லி அதுக்கு நம்ம குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஜி கோபாலகிருஷ்ணன் அவர் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பூர், அவர் ஒரு பெரிய ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொன்ன அந்த குருநாதர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க குருவும் செவ்வாயும் சூரியனும் ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அந்த நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கோ அந்த பெரியவங்களுக்கோ எப்போனாலும் அந்த புற்றுநோய் அவங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கோ அல்லது அந்த குடும்பத்தாருக்கோ சொந்த பந்தத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ஜாதகம்னா வீட்டில் ஒருத்தருக்கு யாருக்காவது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு எல்லாருமே முதன் மருந்தாக ஒரு சூரணமோ பஸ்பங்களோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வரலாம். சிவன் கோவிலில் சூரியன் வச்சுருப்பாங்க, சூரியனும் முருகனும் நேருக்கு நேர் குரு வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் அந்த குருநாதர் இதை கம்போஸ் பண்ணார். அதனால் அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இந்த சிறு சிறு பஸ்ப செந்தூர சூரண வகைகளை அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பூரணமாக அந்த புற்றுநோய் வர்றதை அவங்க முன்கூட்டியே தடுக்க முடியும். இப்போ உங்க அனுபவத்துல புற்றுநோய் வருவதற்கான காரணிகளா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உணவு வகை, இரண்டாவது அவங்களுடைய கர்ம வினை, பல விஷயங்களால இது ஏற்படுது. முக்கியமா உணவு, அதுதான் நான் அதிகம் உணவு பழக்கங்கள், உணவு வாழ்க்கை முறை, அந்த அந்த சரியான ஒரு அறம் சார்ந்த வாழ முடியவில்லை. அதே மாதிரி இன்னைக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நிலை, வெளியூரில் போய் உணவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால ஏற்படுது. மன அழுத்தம் வாழ்க்கை மாறி போன வாழ்க்கை முறை, மறந்து போன ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய முறைகள், நீடித்த நாட்பட்ட மன அழுத்தம், மாறி போன மிக முக்கியமான உணவு பழக்கம், நம்முடைய பாரம்பரியான உணவு பழக்கங்களை மறந்து போனதனுடைய விளைவு இன்றைக்கு புற்றுநோய் பெருகுவதற்கு இதெல்லாம் அடிப்படை காரணியாக இருக்குது. இப்போ இந்த நவீன கண்டுபிடிப்புகள், மின் சாதனங்கள், செல்போனு,
எவ்வளவோ பயன்படுத்துறோம். இந்த கதிர்வீச்சு தாக்கத்தினாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இருக்கு, லைட்டா இருக்கு. ஆனா வந்து நம்ம தூங்க போகும்போது செல்லை வந்து ஒரு பீரோலையோ ஒரு தூரமான இடத்துலயோ ஆஃப் பண்ணியோ சைலண்ட் மோட்ல போட்டா வச்சிடணும். அது தலைக்கிட்ட வச்சு படுக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு எப்ப விடியுது அப்படிங்கிறது செல்போனை பார்த்தாதான் தெரியுங்கிற அளவுக்கு இருக்கு. விடிய விடிய செல்போன்ல பார்த்து பண்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த காலாஞ்சி படையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோல இந்த சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் இன்றைக்கு அதிகரித்து வருது. ஆமாங்க. அதுக்கான காரணம் வாட்டர் கேன் தண்ணி நிறைய வந்து வெளியில உப்பு அதிகமா சாப்பிட்றாங்க, ஹோட்டல் உணவு பழக்கம், அதே மாதிரி ஏசியில இருக்கனால உடல் உஷ்ணமாகி அந்த லவணம்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு சாப்பிட்டு அது வெளியேறாம வியர்வை வர்றதில்லை, உடம்புலயே தங்கிறது. இதுதான் இப்படிப்பட்ட காரணங்கள். இப்போ அதற்கான ஒரு பாதிக்கப்பட்ட சிறுநீரகம்னாலும் அது சீர்படுத்தக்கூடிய மருந்துகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அனுபவத்துக்கு அது சீர்பட்டு வருது. அப்படின்னா எவ்வளவு நாள் மருந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும், அவங்களுடைய உடம்பு வயசு முடியும் அப்படிங்கறத வச்சு நம்ம அதை நிர்ணயிச்சு பண்ணலாம். இப்போ ஆச்சப்பா இந்த முறை 15 பேரும் அயன்மால் ருத்திரனும் மூச்சப்பா தெய்வம் என்று உணர சொன்னார் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி கொடுக்குறீங்களா? ஆமாங்கய்யா. அந்த மூச்சு பயிற்சி வந்து நம்ம வாசி யோகம்னு நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம வந்து ஐயா மாதிரி இருக்கிற ஒரு குருநாதங்களை சொல்லி அவங்க மூலமா கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அந்த மருத்துவம் இதுலேயே முழுக்க போயிட்டோம். ரெண்டாவது நமக்கு குருநாதருங்க பெரிய தீட்சைகளை கொடுத்து அவங்க அந்த வாசி யோகா பயிற்சியை கொடுத்து சொல்லும் போது நிறைய கண்டிஷன் முறைகளை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த கால ஜென்ரேஷன் யாரும் செய்ய முடியாது. அதனால நான் அந்த வாசி யோகா பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ யாரு கேட்டாலும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அது நம்மோட இருக்கட்டும். அவங்க குருமார்கள் எந்த காலத்துல வந்து நீ சொல்றாங்களோ அந்த காலகட்டத்தில் பேசிக்கலாம். இப்போ இங்க இந்த சித்தர் பீடம் தவக்குடியில் இப்போ பூஜை மட்டும் தான் நடக்குது. இங்க வந்து பூஜை நடக்குது. ஐயா மாதிரி ஆசான்களை வச்சு நம்ம வர்றவங்களுக்கு உபதேசம் பண்றோம் மக்களுக்கு. ரெண்டாவது வந்து அன்னதானம் பண்றோம், பூஜை பண்றோம். வர்றவங்க தியானம் பண்ணி இந்த அகத்தியர் ஞான தவக்குடில் அந்த சித்தர்பீடம் எதுக்காக நிறுவப்பட்டது அப்படின்னா இதனுடைய முழு நோக்கம் வந்து யாரும் வந்து உதவி இல்லாமல் அவங்களே தனக்குள்ளே இருக்கிற கடவுளை வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணணும்னு பண்ண இடம் தான் இது. அதே மாதிரியே உண்மையிலேயே இங்கே வந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உட்காந்து தியானம் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஐயா அதிர்வலைகள் இங்கே இருக்குது. இப்போ தமிழகத்தினுடைய மிக தொன்மையான விஷயங்கள் சித்தர்களுடைய அந்த அவங்க இங்க இருந்தது தான், இன்றைக்கு இருந்து கொண்டு இருப்பது தான். இது போன்ற சித்தர் அறிவியல் சார்ந்த சித்தர் பீடங்கள் கோவில்கள் நிறைய உருவாகணும் எதிர்காலத்தில். ஏற்றுக்கிறீங்கன்னா இவங்க சொல்லாத சயின்ஸே இல்லை. அப்ப மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ், சாகா கலை, மரணமில்லா பெருவாழ், அந்த கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சித்தர்களை பற்றாமல் அதை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த தவக்குடில்கள் மாறி உலகம் முழுவதும் கூட எண்ணற்ற சித்தர்களுடைய குடில்கள் மேலும் மேலும் வரணும். இப்போ உலகம் முழுவதும் மக்கள் இருக்காங்க, தமிழக பாரம்பரிய கொண்ட மக்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. அந்தந்த நாடுகளிலே எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்து சேர முடியாது. அந்தந்த நாடுகளிலே சித்தர்களுடைய ஞானபீடங்கள் உருவாக்கப்பட்டு சித்தர் அறிவியல் அவர்களுக்கு போய் சேரணும். இது மரணமில்லா பெருவாழ்வாங்கிறது அவங்க கர்ம அடிப்படையில வரக்கூடியது. அதே நேரத்தில் வாழக்கூடிய காலங்கள்ல நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்கும் அந்த வாய்ப்பை அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவு அந்தந்த ஊர்லயே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது பேராசை தான் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னா ஞானியர்கள் உலகம் முழுவதும் தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்கும். இது இந்த இடத்துல இன்னைக்கு பதிவு செய்யறோம். ஐயா மூலமா பதிவு செய்யறோம். ஐயா வந்து தங்கதுரை அப்படின்னு சொல்லி ஐயா கிட்டத்தட்ட நீண்ட நெடு வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்து ஐயாவை சீட்டியில்
டிவியில் பார்த்துட்டு தான் நான் வேலைக்கே போவேன். ஐயா பேசுவார். ஐயாவுக்கு அப்புறம் விஜய் டிவியில் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள்னு இருப்பாங்க. அவங்க 2 ஸ்பீச் பார்த்துட்டு தான் நான் வெளியே போவேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப வியர்க்கத்தக்க ஒரு மாமனிதர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரோடமும் பழகக்கூடியவர். அதே போல் தன்னுடைய வியாபாரத்துக்குன்னு ஒரு மீடியா வச்சுக்காம உலகத்தில் எங்கெங்கே தமிழ்நாட்டில் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த கோயிலை பிரபலப்படுத்தினார். தன்னை பிரபலப்படுத்திக்காமல் தன் செய்கிற அந்த ஒரு பெரிய கலையை கூட அவர் வெளிப்படுத்திக்காமல் கோவில்கள் சித்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தேடி தேடி போய் அவர் காமிக்கிற இடம் மறுநாள் நான் போய் பார்ப்பேன். சடையாண்டி சித்தர் கோயில் பாருங்கள், கெவிலி சொல்லுது. அதே மாதிரி கஞ்சமலை சித்தர் கோயில் மலைன்னு அவர் போகிற இடமெல்லாம் நான் போயிட்டு அப்படியே வருவேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அதிசயத்தக்க மனிதர், மாமனிதர் அவர். இந்த நம்ம வாழக்கூடிய ஒரு சகா காலத்தில் சித்தர்களை போற்றக்கூடிய ஒரு சித்தர்களை எண்ணி தன்னுடைய வீட்டே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சித்தர் குடில் மாதிரி தான் இருக்கும். வீடு மாதிரியே இருக்காது. அது ஒரு சித்தர் ஆலயம் மாதிரி வச்சுருப்பார். ரொம்ப அமைதியாக நிறையா ரசவாத கலைகளையும் அதே மாதிரி எண்ணற்ற நூல்களை வாசித்து அதில் இருக்கக்கூடிய யோக ரகசியங்களை தெரிஞ்சு அதை எல்லா சக மக்களுக்கும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாம் நம்ம டிவி பார்க்கக்கூடிய ஒரு படிப்பு கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அவர் சொல்கிறது புரியும். அந்த அளவுக்கு ஒரு எளிமைப்படுத்தி சொல்கிறதுல ரொம்ப மிக சிறந்த வல்லவர்னு சொல்லலாம். இப்படி ஐயாவை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய மருந்து வகைகளை ஐயா கொடுத்துட்டு வராரு. ஐயாவுக்கு வந்து 4 ரோட்டில் வந்து கிளினிக் இருக்குது. ஐயாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 4 ரோட்டில் ஐயாவுக்கு போய் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா நோய்களுக்கும் ஐயா மருந்து தராது. ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது இருதயத்தில் ஓட்டை, நைட்டு வந்து படபடப்பு, இதுக்கெல்லாம் வந்து ஐயா ஹார்ட் கேர்னு கொடுக்குறாரு. மூளை அடைப்பு, இரத்த கசிவு, அதுக்கு வந்து பிரெயின் கேர்னு ஒரு தீநீர் கொடுக்குறாரு. அது வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப சேஃப்டியானது. ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் ஏறும்போது, மன அழுத்தம் ஏறும்போது நமக்கு ஒரு முதல் உதவியாக அதை நம்ம சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரை நம்ம பயப்பட வேண்டியதில்லை, போகவே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம போய் செக்கப் பண்ணால் இன்றைய காலகட்டத்தில் மனம் அமைதி பெறும். அதுக்காக ஒரு நல்ல ஒரு அருமையான சித்த மருந்துகளை எல்லாம் ஐயாக்கிட்ட இருக்குது. ஐயா நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுன்னா ஐயா நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஐயாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு வந்து ஐயாவை பாருங்கள். ரொம்ப அவர் பார்த்தாலே உங்களுக்கு நோய் தீர்ந்துடும். அப்படி ஒரு சித்தர் கலையோட ரொம்ப ஒரு அற்புதமான மாமனிதர் ஐயா அகத்திய பெருமானை இந்த நாளில் வந்து இங்கே இவ்வளோ நேரம் உங்களோட உரையாடியதற்கு ஐயாவுக்கும் அகத்திய பெருமானுக்கும் எனது மனமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்க. சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம், சகல உயிர் சீவனுக்கும் அதுதானாச்சு. புத்தியினால் உணர்ந்தோர்கள் புண்ணியோர்கள், பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு. சுத்தியே அலைவதில்லை சூட்சம், சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம்தானே. ஓம் அகத்தீசாய நம.